வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோவில் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் பேங்க் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 12 அண்ட் 13 நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் இன் பேஜ் நம்பர் 12.96. ஸோ இதுதாங்க 12th ப்ராப்ளம். இதில் வந்து நெட் ப்ராஃபிட், இந்த வருஷத்தோட நெட் ப்ராஃபிட், அதாவது நம்ம அந்த ஸ்கெடியூல் 13, 14 எல்லாம் தாண்டி நம்ம கண்டுபிடிச்ச அந்த நெட் ப்ராஃபிட்டை இங்கே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அண்ட் போன வருஷத்தோட ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஃபிட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு எந்தெந்த ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்கெடியூல் 13, 14, 15, 16 அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி முடிச்சு அவங்க கண்டுபிடிச்ச அந்த நெட் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் வந்து 1,28,000. அது போக ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டும் 1,20,000. ஸோ டோட்டலாக 2,48,000. ஓகே, இந்த 2,48,000லேருந்து என்னென்ன ரிசர்வ்க்கு இந்த அமௌண்ட் எல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் தி ப்ராஃபிட் இஸ் கோயிங் டு ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ். ஸோ அது வந்து இந்த வருஷத்தோட ப்ராஃபிட்ல இருந்து மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் எல்லாம் எடுத்துடாதீங்க. ஓகே, ஸோ இந்த வருஷ ப்ராஃபிட் வந்து 1,28,000, அதில் 25% 32,000. அண்ட் அதர் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து அவுட் ஆஃப் 1,28,000 10%, அதாவது 12,800. அதுக்கப்புறம் விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட், அது வந்து அமௌண்ட்டாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டும் இந்த அப்ரோப்ரியேஷனுக்கு கீழே நம்ம போட்டு வி ஹாவ் டு டிடெக்ட் இட் ஃப்ரம் த டோட்டல் ப்ராஃபிட். ஸோ டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து 64,800 ருபீஸ் நம்ம லெஸ் பண்ணணும். அப்படி லெஸ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் அ ப்ராஃபிட் விச் இஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம ப்ராஃபிட்னு நம்ம இதை தான் காட்டுவோம், 1,83,200 விச் ஹேஸ் டு பி ஆடட் வித் கேபிட்டல். ஓகே, ஸோ திஸ் இஸ் 13th ப்ராப்ளம். இதுலேயும் அதே கொஷின் தான் கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம ப்ராஃபிட்னு எந்த வேல்யூவை காட்டுவோம் அப்படிங்கிறத. ஸோ அந்த வேல்யூவை நாம் இப்போ கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே வந்து ஸ்கெடியூல் 13, 14, 15, 16 வருது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் கரண்ட் இயர் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் அவங்க ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க, பட் இங்கே வந்து அந்த ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் வந்து 25%. திஸ் 25% இஸ் ஃபார் தி கரண்ட் இயர் ப்ராஃபிட்லேருந்து மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஓகே, ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்லேருந்து எடுக்கக்கூடாது. நவ் லெட்ஸ் see how to work out this problem. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் 13, தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் earned வந்து 5,25,000 அண்ட் அதர் இன்கம் ஸ்கெடியூல் 14, தட் இஸ் 2,20,440. ஸோ இப்போ டோட்டல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,45,440 ருபீஸ். இந்த 13 அண்ட் 14 நம்ம ஆட் பண்ணோன்னா வில் கெட் டோட்டல் இன்கம். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் 15, 16. ஸோ 15 is 1,25,000 and Schedule 16, that is operating expenses, is 1,83,686 rupees. இப்போ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணோன்னா வில் கெட் 3,08,686 rupees. இப்போ நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் இன்கம்லேருந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி நம்ம காமிக்கணும். ஸோ நெட் ப்ராஃபிட் டூரிங் தி இயர் இஸ் 4,36,754. அதாவது இந்த 7,45,440லேருந்து இந்த 3,08,686 லெஸ் பண்ணி நாம காமிச்சிருக்கோம். தட் இஸ் தி current year net profit. And previous year profit என்னன்னா 1,06,40 rupees. ஸோ இப்போ இது ரெண்டும் இருக்கு. அண்ட் ஃபோர்த் கேட்டகரி என்னன்னா அப்ரோப்ரியேஷன். அந்த அப்ரோப்ரியேஷனுக்கு கீழே என்னென்ன ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும். ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் இயரோட ப்ராஃபிட் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ரிசர்வ்க்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரோட ப்ராஃபிட் எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே கரண்ட் இயர் ப்ராஃபிட் வந்து 4,36,754 rupees, which we have found out. அதுலேருந்து 25% is 1,09,188 rupees 50 paise. இப்போ இந்த ரெண்டு ப்ராஃபிட்டையும் டோட்டல் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த ரிசர்வை நம்ம லெஸ் பண்ணணும். ஓகே, அப்படி லெஸ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் 4,28,205 rupees 50 paise as balance, which has to be carried forward to balance sheet as net profit. ஓகே, ஸோ இதோட 12th and 13th ப்ராப்ளம் முடிச்சுது. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டோன்ட் ஹெசிடேட், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட
டவுட்ட நான் கிளியர் பண்றேன். தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின்.